ए गलीजे दौलते नाश्ता तुंटिया तार लोकल मा सोका कीरा मा बुजा लागिरिया बेजार मा उनाले ए बेमानिया साल्ट आगदे ओसे केडे नैना ஒரு बेजार आगदा ए बेमाने ஹலோ மக்களே, வணக்கம். த ஒய் ஃபேக்டர் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம ஊரு மெட்ராஸோட ஸ்டைலான மெட்ராஸ் பாஷை. ரொம்ப நாட்களாவே சென்னை பாஷையில இருக்கக்கூடிய சில சொற்களுடைய மூலம் எங்க இருந்து வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மளும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரியான சில சொற்களுடைய வேர் சொற்கள் எங்க இருந்து வந்திருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாமா? ஆங்கிலேயர்கள், சவுகார் மக்கள், தெலுங்கு மக்கள், ஆற்காடிலிருந்து நவாபுகள் என எல்லா மக்களும் ஒன்று கூடும் ஒரு இடமாக சென்னை இருக்கு. இது மட்டும் இல்லாத வரலாற்றில் இதுக்கு முன்னாடியே போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள் என எல்லோருமே சென்னையில் புழங்கியதால இவங்க எல்லாரோட மொழிகளில் இருந்தும் சில வார்த்தைகள், சொற்கள் எல்லாமே மக்களுடைய பயன்பாட்டுல இன்றும் கூட இருந்து கொண்டே இருக்குது. பொதுவா நகரங்களை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு கலாச்சார நகரங்கள், அங்க பழமை மாறாம அப்படியே இருக்கும். இன்னொன்னு நம்ம மெட்ராஸ் மாதிரியான வணிக நகரங்கள், இங்க வியாபாரம் தான் முக்கியம். அதனால பல நாட்டு மொழிகள், பல நாட்டு கலாச்சாரங்கள்னு எல்லாத்தையும் அப்படியே உள்வாங்கி கொண்டு தன்னோட நிறத்தை மாத்திக்கிற ஒரு விசித்திரமான குணம் வணிக நகரங்களுக்கு உண்டு. ஆங்கிலேயர்கள் மெட்ராஸுக்கு வந்த பிறகு அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே கப்பல்ல தான் வந்தது. ஆனா கடல் எப்பவுமே கருணையா இருக்காதுல. பல நேரங்கள்ல பெரும் புயல்கள்ல சிக்கி இவங்களுடைய பொருட்கள், தங்க காசுகள், கப்பல்கள் சுமந்து வர எல்லா பொருட்களும் கடலுக்குள்ள மூழ்கி போயிடும். கப்பல் மூழ்கிடுச்சுன்னா வணிகர்களுக்கும் சரி, ஆங்கிலேயர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய நஷ்டம். கையில காசு இல்லாம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம தவிச்ச அந்த நேரத்துல தான் மெட்ராஸோட பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான மாற்றம் நடக்குது. வட இந்தியாவில் இருந்து சாகுகார் அப்படிங்கிற மக்கள், பணம் கொடுக்கிற மக்கள் இந்த இக்கட்டான சூழலை ஒரு பிசினஸ் வாய்ப்பாக மாத்துறாங்க. ஆங்கில அரசு பணம் இல்லாம தவிச்சப்ப இவங்க தான் தன்னோட கை காசை கொடுத்து உதவினாங்க. இன்னொரு பக்கம் இந்த சாவுக்கார்களுடைய மூலதனம் மெட்ராஸோட வணிகத்தை வேற ஒரு கட்டத்துக்கு நகர்த்துச்சு. முன்னாள் கருப்பர் நகரமான ஜார்ஜ் டவுன் பகுதி தான் பாதுகாப்பான நகரம்னு சொல்லி வணிகத்துக்காக இங்கேயே குடியேறினாங்க. சவுக்கார் அப்படின்றது ஒரு உருது சொல். இது பணக்காரர் இல்லைன்னா பணம் கொடுப்பவர்னு பொருள். ஆரம்பத்துல பருத்தி, துணி இந்த வணிகம் செய்து கொண்டிருந்த இவங்க பின்னால தங்கம், வெள்ளி நகைகளை அடகு பிடிக்கும் தொழிலுக்கும் வட்டி தொழிலுக்கும் மெட்ராஸ் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் முக்கியமான சக்தியாகவும் மாறினாங்க. மெட்ராஸ் மக்களால தவிர்க்கவே முடியாத ஒரு சொல்னா அது நைனா. வாங்கினேனா போனேனான்னு சொல்லக்கூடிய வழக்கம் மெட்ராஸ் மக்களிடம் அதிகமாக உண்டு. இந்த நைனா என்ற சொல் எங்கிருந்து வந்தது தெரியுமா? இது தெலுங்கு மொழியிலிருந்து வருது. நைனா என்ற சொல் அப்பாவை குறிக்குது. வாங்கப்பா போங்கப்பான்னு நம்ம பாசமா சொல்ற மாதிரி வாங்கினா போனேனான்னு மெட்ராஸ் மக்கள் சொல்றாங்க. ரொம்ப பேஜாரா இருக்கு. பேஜார் பண்ணாதம்மா, சும்மா பேஜார் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த உடம்பு காலையில இருந்து பேஜார் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படியான சொற்களை நம்ம அடிக்கடி சொல்றத பார்க்க முடியுது. இந்த பேஜாரு அப்படிங்கிற சொல் இது ஒரு ஆங்கில சொல். அந்த காலத்துல துறைமுகத்துல கப்பல்கள் எல்லாம் வந்து இறங்கும். அப்ப மனிதர்களும் வந்து இறங்குவாங்க. அவங்களுடைய பொருட்களை தூக்கி கொண்டு போறதுக்காக நிறைய போர்ட்டர்கள் அங்க வேலை செய்வாங்க. அவங்க எல்லாரும் வந்து உங்க பெட்டிகளை கொடுங்க, நாங்க தூக்கிட்டு வரோம்னு வழிநெடுக்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்ப பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த பேஜார் என்ற சொல். அதாவது டோன்ட் பேட்ஜர் மீ, என்ன நச்சு பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில சொல். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேட்ஜர் அப்படின்ற பேரு பெஜார் அப்படின்னு மாறுது. நம்மளோட மொழியில அதிகமா கலந்த ஒரு சொல்னா அது அசால்ட். இது ஒரு ஆங்கில சொல். அசால்ட் அப்படின்றது என்னன்னா அலட்சியமா ஒரு விஷயத்த செய்யறதோ இல்ல ரொம்ப சாதாரணமா செய்யறதோ இது போல காரியங்களை தான் அசால்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. நகைச்சுவை நடிகர் கனகராஜ் ஒரு படத்துல ரிக்ஷாக்காரரை நடிச்சிருப்பாரு. அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல் தான் பேமானி. ஒருவரை திட்டுவதற்காக பேமானி என்ற சொல்ல சென்னை பாஷையில அடிக்கடி பயன்படுத்துறத பார்க்க முடியும். பேமானி அப்படின்னா என்னன்னா ஒருத்தர்கிட்ட உண்மை இல்லை, இவன் ஏமாற்றுக்காரன் அப்படின்னு பொருள். இது உருது மொழியிலிருந்து வருது. பேமானி அப்படின்னா உண்மை இல்லாதவன். அடுத்த சொல் என்ன தெரியுமா? சோக்காளி. சோக்கா இருக்காப்பா அப்படின்னு சொல்லுவோம். நல்லதா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா இல்ல நச்சுன்னு சொன்னா சோக்கா சொல்லிட்ட அப்படின்னு சொல்லுவோம்.
ஷோக்கின் அப்படின்ற சொல்லில இருந்து தான் இந்த சோக்காளி, சோக்கு, சோக்கு பெருவழி, சோக்கா சொல்லிட்ட போன்ற வார்த்தைகள் எல்லாமே மருவி வருது. இதுவும் ஒரு உருது சொல் தான். இந்த ஷோக்கின் அப்படின்றது என்னன்னா ஒரு உயர்தரத்தை காட்டிக்கிறதும் ரொம்ப அழகா காட்டுறதும் ஒரு வார்த்தையா தான் இந்த சோக்காளி அப்படின்றது பார்க்கப்படுது. அடுத்ததா இதே போல குஜால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.